மார்னிங் டு எவ்ரிவன். இப்போ நம்ம 2 BHK பார்க்க போறோம். இது வந்து கேட்டட் சொசைட்டில இருக்கு. இதுல வந்து 19 ஃப்ளோர்ஸ் இருக்கு, 154 ஃபிளாட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாடல் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ் ஃபிளாட்டா கொடுத்துருக்காங்க. இங்க டிவி இருக்கு, டீப்பா இருக்கு, சோஃபா இருக்கு. இந்த ஹால்ல இருந்து ஒரு பால்கனி கூட போகுது. பாருங்க எப்படி டெக்கரேட் பண்ணிருக்காங்கன்னு. நல்லா சன்லைட் அண்ட் வென்டிலேஷன் வந்து நல்லா இருக்கு ஆக்சுவலா. அப்புறம் கொஞ்சம் முன்னாடி போனா டைனிங்க்கு தனியா செப்பரேட்டா பிளேஸ் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹால் வித் டேபிள் அண்ட் சேர்ஸ் போட்டிருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி டைனிங் ஹால் வித் சேர்ஸ் வந்து நீங்க அரேஞ்ச் பண்ணலாம். இங்க வந்து லைட்டிங்ஸ் கூட அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது பார்த்தா உங்களுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் எப்படி பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா இவங்களே இன்டீரியர் டெக்கரேஷன் உங்களுக்கு பண்ணி தருவாங்க. ஸோ நீங்க பாத்துக்கலாம். சோஃபா எப்படி போட்டிருக்காங்க, டிவி இங்க வச்சிருக்காங்க, இங்க டைனிங் டேபிள் வித் சேர்ஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு ரூம் பார்க்கலாம் வாங்க. இது ஒரு ரூம். இங்க பெட் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. ஒரு டேபிள் ஒன்னு, ஒர்க்கிங் டேபிள் ஒன்னு கொடுத்திருக்காங்க. சன்லைட் அண்ட் வென்டிலேஷன் நல்லா இருக்கு பாருங்க. இங்க எதுவுமே இந்த விண்டோஸ்க்கு வந்து பிளாக்கேஜ் கிடையாது. இங்க வந்து ஒரு அட்டாச்டு வாஷ்ரூம் ஒன்னு இருக்கு. வாங்க நெக்ஸ்ட் ரூமுக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிச்சனுக்கு போலாம் வாங்க. இங்க கிச்சன் அவங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு வுட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. உங்களோட கட்லரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு. உள்ள வாங்க. இங்க ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறதுக்கு தனியா பிளேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க கிச்சன் பாருங்க எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸ்டவ் இங்க இருக்கு. இங்க வந்து லேட்டஸ்ட் மாடல் சிம்னி வச்சிருக்காங்க. இங்க கூட நல்லா லைட்ஸ் எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த மாதிரி கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேணும்னா கூட அவங்க உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இங்க ஒரு வுட் ஒர்க் கொடுத்திருக்காங்க. இது வந்து மைக்ரோவேவ் ஓவன் அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். கிச்சன்லயும் ஒரு யூட்டிலிட்டி கொடுத்திருக்காங்க. பாருங்க பாருங்க இங்க கிச்சன்ல வந்து நல்லா ஒயிட் கலர் மார்பிள் போட்டிருக்காங்க. இங்க எப்பவுமே யூஸ்வலா நம்ம பிளாக் கலர் கிரானைட் அப்படிதான் பார்க்கணும். இங்க வந்து இவங்க வேற மாடல்ல பண்ணிருக்காங்க. இங்க ஒயிட் கலர் மார்பிள் கொடுத்திருக்காங்க. அங்க லேட்டஸ்ட் சிம்னி கொடுத்திருக்காங்க. ஜிங்க் கூட பாருங்க லேட்டஸ்டா கொடுத்திருக்காங்க. ஃப்ரிட்ஜுக்கு தனியா பிளேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. மேல நல்லா வுட் ஒர்க் எல்லாம் லைட்டிங்கோட பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா இங்க ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவும் கொடுத்திருக்காங்க. இது வந்து நீங்க பாத்துட்டு இருக்கிறது இப்போ 2 BHK. இங்க ஒரு யூட்டிலிட்டி கொடுத்திருக்காங்க கிச்சன்லயும். இது வந்து 2 bedrooms, 1 is attached and 1 is common. வாங்க இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. இது ஒரு ரூம் இருக்கு. பாருங்க லைட்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு. லைட்ஸ் எல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது ஃபுல்லா வுட் ஒர்க் கொடுத்திருக்காங்க. டோட்டலா இது ஃபுல்லா வுட் ஒர்க் கொடுத்திருக்காங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு. எல்லாமே ரொம்ப நல்லா அழகா ஸ்பேஷியஸா இருக்கு. நம்மளுக்கே பாக்கிறதுக்கு ஆசையா இருக்கு. அழகா லைட்ஸ் போட்டு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. பெட்ரூம் பாருங்க எப்படி நல்லா பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு பால்கனியும் வருது. பெட்ரூமோட அட்டாச்ட் ஒரு பால்கனியும் கொடுத்திருக்காங்க. அப்புறம் சைட் டேபிள்ஸ் கொடுத்திருக்காங்க சைட்ல. இங்கே வாஷ்ரூம் இருக்கு, அட்டாச்ட் ஒன். இது வாஷ்ரூம் இருக்கு. பாருங்க உள்ள பார்க்கலாம். அந்த பெட்ரூம் ஒன்று இருக்கு, அதுவும் பாருங்க. This is 3 BHK. Not 2 BHK, sorry, this is 3 BHK. இங்க கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விண்டோஸ்க்கு வந்து எந்த பிளாக்கேஜுமே இல்ல. இப்ப நாம இருக்கிறது வந்து இப்போ 15th ஃப்ளோர் நினைக்கிறேன். 15th or 16th ஃப்ளோர்ல இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த விண்டோஸ்க்கு பிளாக்கேஜ் வராது. இந்த அபார்ட்மெண்ட் அப்படிதான் டிசைன் பண்ணிருக்காங்க. எந்த விண்டோஸ்லயும் உங்களுக்கு பிளாக்கேஜ் இருக்காது. நல்ல சன்லைட் அண்ட் வென்டிலேஷன் இருக்கும். இங்கேயுமே அவங்க நல்லா விண்டோஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க பெட்ரூம்லயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டடி டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க உட்காந்து நீங்க கம்ப்யூட்டர் வச்சு லேப்டாப் வச்சு நீங்க இங்க ஒர்க் பண்ணலாம். இங்கேயும் உட்காந்து நீங்க ஒர்க் பண்ற மாதிரி பெட்ரூம்லயே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நடக்கிறதுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. ஆஃப்டர் புட்டிங் காட் இன் பெட் யூ ஹேவ் மோர் ஸ்பேஸ் டு மூவ் அரவுண்ட். கம் லெட்ஸ் கோ அண்ட் வாட்ச் அதர் ரூம். கம். இது ஒரு சின்ன ரூம், கெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே டேபிள் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம், அட்டாச் ஒன்று பார்த்தோம், இன்னொன்னும் அட்டாச் ஒன்று பார்த்தோம். இது வந்து கெஸ்ட் ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. பாருங்க அப்புறம் பாருங்க எவ்வளவு பெரிய ஹால் இருக்குன்னு பாருங்க.
வெளியில காமன் வாஷ்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கிளாஸியா டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க, நல்லா இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் முடியறதுக்கு இன்னும் 3 months 4 months ஆகும். இது கன்ஸ்ட்ரக்ஷன் முடியறதுக்கு. பாருங்க டேபிள், இந்த ஹால் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. லேட்டஸ்ட் மாடல் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. யாருக்காவது வேணும்னா நீங்க எனக்கு டிஎம் பண்ணுங்க. இதோட டீடைல்ஸ், இதோட லொகேஷன், இதோட பிரைஸ், எல்லா டீடைல்ஸும் நான் உங்களுக்கு அனுப்புறேன். மொத்தம் 19 floors இருக்கு, 154 flats இருக்கு, 2 BHK இருக்கு, 3 BHK இருக்கு. நீங்க எனக்கு டிஎம் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.